ஆவடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ்.எம். நாசர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கிடையே ஒரு சிறப்பான கைத்தறல் கொடுத்துடலாம். பொதுநல தொண்டு நிறுவன கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியின் திறந்து வைத்து அமர்ந்திருக்கின்ற மறைந்தும் மறையாமல் வாழ்கின்ற கழகத் தலைவர் கலைஞர் அவர்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முரட்டு பக்தன் என்று வர்ணிக்கப்பட்ட எங்களெல்லாம் இன்றும் மறக்க முடியாத ஒரு ஆற்றல் மிக்க இயக்கத்தினுடைய எஃகு தூணாக விளங்கிய அண்ணன் பெரியசாமி அவர்களின் புதல்வி. அவருடைய எப்படி அவர் இயக்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தன் இறுதி மூச்சு வரை முரட்டு பக்தன் என்று கலைஞரிடம் பெயர் பெற்றாரோ அதே போல இன்று வரை ஒரு தென்னாட்டு வேலு நாச்சியாராக எங்களுடைய சகோதரியார் நம்முடைய மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போன்று எனக்கு முன்பு பேசிய அருமை நண்பர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ஆ. கிருஷ்ணசாமி அவர்களே, நம்முடைய மாற்றுத்திறனாளி நல அலுவலர் அன்பு சகோதரர் நம்முடைய சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய அருமை நண்பர் கே.ஜே. ரமேஷ் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் தேசிங் அவர்களே, நம்முடைய மாநகரத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் சன் பிரகாஷ் அவர்களே, நம்முடைய சகோதரியார் திருமதி சுனிதா பாஸ்கர் அன்னம்பேடு தலைவர் அவர்களே, அருமை தம்பி வழக்கறிஞர் அணியை சேர்ந்த வினோத்குமார் அவர்களே, தம்பி அக்னி ராஜேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய சீலா தாஸ் அவர்களே, நண்பர் தாஸ் அவர்களே, நம்முடைய கிளை செயலாளர் அன்பழகன் அவர்களே, மரியாதைக்குரிய சிவிஆடியினுடைய அருமை அன்பழகன் அவர்களே, மரியாதைக்குரிய நிறுவனத்தினுடைய சகோதரியார் நாகராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சிட்டிபாபு அவர்களே, சாக்ரட்டிஸ் அவர்களே, அருமை தம்பி போஸ் அவர்களே, அருமை தம்பி சார்லஸ் அவர்களே, அனிதா அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற சின்னா அவர்களே, அருமை தம்பி அமித் பாபு அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் அருமை நண்பர் அன்பு அவர்கள் ஏறக்குறைய நான் 2001 சட்டமன்ற நகரமன்ற தலைவராக இருக்கும் பொழுது இந்த நிறுவனத்தை முன்னிறுத்தி உருவாக்கி அதற்காக நம்முடைய சகோதரியார் நம்முடைய ராணி அவர்களை அதில் இன்வால்வ் படுத்தி முழுக்க முழுக்க சகோதரி ராணி அவர்கள் அவர் குடும்பத்தை பார்த்தாரோ இல்லையோ ஒட்டுமொத்தமாக இந்த ஹோப் என்ற நிறுவனத்துக்கு இருக்கின்ற இந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளி மாணவ செல்வங்கள்லாம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொடுக்கின்ற மிகப்பெரிய நாம் வாழ்கின்ற காலத்தில் காணுகின்ற அன்னை தெராசாவாக இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள 2 பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எச்சை கீழே துப்புனாலும் அதை நம்ம மிதிக்க மாட்டோம், நமக்கு அது கூச்சம். அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதுங்க வீட்டில் சின்ன பிள்ளைகள் பிறந்த குழந்தைகள் கூட அசிங்கப்படுத்திட்டா நம்ம அருவருப்பாக பார்ப்போம். ஆனால் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இங்கே ஏறக்குறைய 250 மாணவ செல்வங்களை வைத்துக்கொண்டு இன்றைய தினம் இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் அனைத்து பேரும் பாராட்டுகின்ற உருவாக்கி இருக்கின்றார் என்றால் அவரை இந்த நேரத்தில் நாம் எல்லாம் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். குறிப்பாக ஒவ்வொருடைய ஆணுக்கும் பின்னாடி ஒரு பெண் வெற்றிகரமாக இருப்பாங்க. கலைஞர் வெற்றிக்கு பின்னாடி தயாளமாக இருந்தாங்க, மராட்டிய மாவீரன் சிவாஜிக்கு பின்னாடி அவங்க தாயார் இருந்தாங்க, எங்களுடைய தளபதி முதல்வருடைய வெற்றிக்கு எங்க அந்நியார் இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஆணுக்கும் ஒரு பெண்மணி வெற்றியா இருப்பாங்க. ஆனால் இந்த ராணி என்கின்ற பெண்மணியோடு எடுத்த முயற்சிக்கு முழு காரணமாக வெற்றியாக இருப்பது அருமை நண்பர் அன்பவர்கள் என்பது இருவரு கருத்து கிடையாது. அந்தம்மா வெற்றிக்கு அவர் தான் காரணமாக இருக்கக்கூடியார். யாரு? அன்பவர்கள். அந்த அளவிற்கு முழுக்க அருமை நண்பர் ஒரு மத்திய அரசு ஊழியராக இருந்தாலும் கூட இந்த பொது நிறுவனத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இந்த பகுதியில் வாழுகின்ற குறிப்பாக நம்ம மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைய தினம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தப்பட வேண்டும், அவருடைய எதிர்காலத்தை தொலைநோக்கு திட்டத்தை நல்ல முறையில் அமைத்தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணியாற்றுகின்றவர்களை இந்த நேரத்தில் மனமாற நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன்.
அப்படி சொல்லுவாங்க. ஒரு பாடல் கூட வரும், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே குறைவதில்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அது சீற்றம் குறைவதில்லை என்பதை போல இங்கே நம்ம பக்கத்தில் வந்து பாடினாங்க. 2 பிள்ளைகள், மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் தான் பாடினாங்க. அந்த பாட்டில் எல்லாமே மெய்மறந்து போக வந்துருது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் உள்ளே கூட்டிகிட்டு போய் எங்களை ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய பாக்கு தட்டு எப்படி தயாரிப்பது, அதே போன்று பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் எப்படி வரைஞ்சி வைப்பது, அதே போன்று பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்களை எப்படிலாம் தயாரிப்பது, கூடையிலிருந்து அவங்க மெழுகுவத்திலிருந்து சாம்பிராணியிலிருந்து பெனாயிலிருந்து அங்கே பார்த்தீங்கன்னா கண்கவரக்கூடிய உள்ளே போய் பார்த்தா ஒரு பொருட்காட்சியே இருக்குது. நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நாங்கள் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம், எல்லாமே ஒரு பொருட்காட்சியாக இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைய தினம் மாணவ செல்வங்களை உருவாக்கிய அன்பு சகோதரி அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏறக்குறைய 2003 உருவாக்கப்பட்டது இந்த மனவளர்ச்சி கொண்டிய இந்த ஹோப் என்கின்ற நிறுவனம். ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஒரு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு விருட்சமாக ஆழம் விருட்சமாக விரும்பத்தை கண்டு நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது எங்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய நண்பர், அருமை நண்பர் நம்முடைய அன்பு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த அறக்கட்டையில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னையில் இயங்கி வருகிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதே போன்று இந்த அறக்கட்டையின் மூலம் இதுவரை பயன்பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 1,95,987 பேர் பயன்பெற்றிருக்காங்க. மிகப்பெரிய இமாலய சாதனை. அது யாருமே அதை நம்ம பாராட்டணும், பாராட்ட வேண்ட இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அருமை சகோதரியார் ராணி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக ஏறக்குறைய 2 லட்சம் பேர் பயனடைக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண ஒருத்தர் பயனடைக்கிறோம் அவங்க வருஷமுள்ள சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைய மாற்றுத்திறனாளி சேர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்கள்ட்ட அந்த பிள்ளைகள்லாம் வந்து இன்னைக்கு 2 லட்சம் பேர் நீ பயனடைஞ்சிருக்காங்கன்னா அவர்களெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படணும். அதே நேரத்தில் இந்த நம்முடைய அரசு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிக்கென்று பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் உடலளவில் ஊனமற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் உள்ளம் ஊனமுற்று இருக்கக்கூடாது என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகளின் என்ற சொல்லை தந்த அவர்களுக்கென தனித்துறையும் நல வாரியத்தையும் உருவாக்கி அவர்கள் நலன் காத்து கலைஞர் அவருக்கென்று தனி வாரியத்தை உருவாக்கிய பெருமை நம்முடைய கலைஞர் அவர் மறைந்து மறையாமல் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி கட்டணம் ரத்து செய்த நம்ம தலைவர் கலைஞர் தான், அவர் ஆட்சியில் செய்தார். அதே போன்று ஆசியாவிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு சென்னைக்கு அருகில் தேசிய மையங்களை அமைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதே போன்று அரசு பேருந்தில் அவங்க மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு துணையா போறவங்களுக்கு கூட அவர்களுக்கு சலுகைகள் உண்டு பேருந்தில். அந்த இடத்தை ஏற்படுத்தியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள். அரசு ஊழியர்கள் அவர்களது பயணப்படி 150 பார்த்தீங்கன்னா 1000 உயர்த்த பெருமையும் அந்த மனவளர்ச்சி கொண்டவங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர். அதே போல் இந்தியாவிலே முதலாக இலவச 3 சக்கர வாகனத்தை வழங்கிய பெருமையும் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அதே போன்று பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்பில் 3% அரசு வேலை வாய்ப்பில் இன்னைக்கு HCFலையோ OCFலையோ CVEட்லையோ CVRலையோ நம்ம இருக்க ஆவடியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பாதுகாப்பு துறையில் ஒரு 100 பேர் எடுக்கிறாங்கன்னா அந்த 100 பேரில் மன உணர்ச்சி குன்றியவங்களை 3% பேர் எடுக்கணும்னு சொல்லி உத்தரவை பிறத்தது தமிழக அரசு என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாளர்களுக்கு சிறப்பு விடுமுறை வழங்கியதும் நம்முடைய கலைஞருடைய ஆட்சியில் தான். வீட்டு வசதி வாரியத்திலும் சரி, குடிசை மாற்று வாரியத்திலும் சரி, சமத்துவபுரங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா கட்டப்படுகின்ற அரசு இல்லங்களில் 3% அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்க வேண்டும் உத்தரவுப்பட்டதும் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் தான். அந்த அளவுக்கு காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நவீன காதொலி வழங்கியதும் கழக ஆட்சியில் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியத்தில் 2 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த மாற்றுத்திறனாளிகளுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்கியதும் பணி நிரந்தரம் செய்ததும் கழக ஆட்சியில் தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இந்த அளவுக்கு பார்வையற்ற நவீன கை கடிகாரமும் அவன் ஒளிரும் மடக்கு குச்சியும் வழங்கியதும் கழக ஆட்சி தான். ஆக தலைவர் கலைஞர் 8 அடினா அவர் பெற்றெடுத்த முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் 16 அடி பாய்ந்து இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் ஆய்வறிந்து அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து வருவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சில் நம்ம கடற்கரை போய் கடல் தண்ணி மெரிச்சிட்டு வருவோம், ஒரு மகிழ்ச்சி அதில். ஆனால் மாற்றுத்திறனாளியை பார்த்து அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் இருக்க முடியுமே தவிர அவங்க அங்கே போக முடியாது கிட்ட. ஆனால் அவர்கள் அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் போகணும்னு சொல்லி அவர்களுக்கென்று ஒரு பாலத்தை அமைத்து வந்த பெருமை நம் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சாரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம்
அவர்களுடைய தேவைகளை அறிந்தறிந்து அவர்கள் கேட்காமே அவர்களுக்கு தேவையெல்லாம் இன்றைய பெருமை இன்றைய தினம் தலைவருக்கு உண்டு. அவர் பெற்றெடுத்த அண்ணன் தளபதி அவர்கள் 8 அடினா இவர் 16 அடி பாய்ந்து இன்றைய தினம் அந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் தன்னை கண்ணின் இமைப்போல காத்து வருகின்றார். அப்படிப்பட்ட இந்த ஆட்சியில் அருமை சகோதரியார் நம்முடைய ராணி அவர்கள் இது போன்ற திட்டங்களை தீட்டி இங்கு இருக்கின்ற மக்களாக இணைந்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கல்வி கண்ணை திறக்கொண்டு அவருக்கு தொழிற்பயிற்சியை கற்றுத்தர வேண்டும் என்று இந்த நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு விண்ணமிட்டு கொண்ட ஒரு கட்டடத்தையும் எழுப்பி வருங்காலத்தில் அவர்களுக்கு இங்கு அருகாமையில் இனி ஒன்று செய்துட்டார். ஒரு தொலைநோக்கு திட்டம் என்னன்னா மருத்துவமனை உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கும் அடிக்கல் நாட்டை வச்சுட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சரை வச்சு இன்னைக்கு அந்த எதையும் அடிக்கல் நாட்டி இருக்கின்றார். என்ன சொன்ன போல அவங்க ஒரு போராட்ட குணம் உள்ளவர். எனக்கு முன்பு பேசிய கிருஷ்ணசாமி குறிப்பிட்டது போல அவர் போராட்ட குணம் உள்ளவர். அதனால தான் அவங்க வேலு நாச்சியார் என்ற நம்ம தமிழச்சி வேலு நாச்சியார் எப்படி போராடி ஒரு காலகட்டத்தில் இவங்களை பிரிட்டிஷ்காரனை விரட்டி அடித்தாங்களோ அது போல இவர்களுடைய சகோதரியரும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்ட குணம் உள்ளவர். ஆக அப்படிப்பட்ட போராட்ட குணம் உள்ளவர் அந்த மாடலே காமிச்சாங்க. அது முழுக்க அது எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்க போகிறோம், அது இங்கே இருக்கப்பட்ட மாணவ செல்வங்களுக்கு மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளி மாணவ செல்வங்களுக்கு இல்லை, இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் பயன்படுகின்ற அளவிற்கு இந்த மருத்துவமனை உருவாக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கின்றால் அவருடைய முயற்சிகள் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் நாங்கள் எந்த நேரம் உறுதுணையாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு எங்களுடைய மாவட்டத்திற்கு வருகை தந்த அன்பு சகோதரியார் நமது கீதா ஜீவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.